Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Kareem. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bi dhatihi wa muhayya wa ta'attaratil awalimu bi tibi dhikrihi wa rayyat. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும், முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கருணையினால் நம் அனைவரின் பாவத்தை மன்னித்து மறைத்தருள் புரிவானாக. நரகத்திலிருந்து விடுதலை செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கும் உயர்ந்த சுவனத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. லைலத்துல் கதரை அடைந்து அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்வதற்கும் ரப்பினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலகத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. எந்த பொருட்களும் விலை ஏறாமல் அல்லாஹ் பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. தட்டுப்பாடு இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவில் விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். ரமலானினுடைய 3ஆம் 10 நரக விடுதலை. அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் நரகத்திலிருந்து விடுதலையை கேட்க வேண்டும். சுவனத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் சுவனத்தை 3 முறை கேட்கிறாரோ சுவனம் அவருக்காக துஆ செய்கிறது, யா அல்லாஹ் இவரை என்னிடத்தில் சேர்த்து விடு என்பதாக. நரகத்திலிருந்து யார் 3 முறை பாதுகாப்பு தேடுகிறாரோ நரகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறது, யா அல்லாஹ் என்னை விட்டு இவரை தூரமாக்கிவிடு என்பதாக. எனவே நாம் இந்த ரமலானில் அதிகமாக நரகத்திலிருந்து யா அல்லாஹ் எங்களை, எங்களுடைய குடும்பத்தினர்களை, சந்ததிகளை விடுதலை செய்துவிடு என்று துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலேயும் அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முதலில் நரகத்தை குறித்து, அதனுடைய பயங்கரத்தை குறித்து நாம் தெரிந்தால்தான் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுவோம். ஒரு வனவிலங்காக இருக்கட்டும் அல்லது ஒரு பாம்பு போன்ற விஷ ஜந்துவாக இருக்கட்டும், அதனுடைய தீமையை குறித்து தெரிந்திருந்தால்தான் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்வோம். சிறிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் பாம்பு அருகிலே வந்தால் அவர்களுக்கு தெரியாது இது பாம்பு, இது தீண்டினால் நாம் இறந்து விடுவோம் என்று தெரியாது. விளையாட்டுத்தனமாக பாம்பை கூட சிறு பிள்ளைகள் பிடிப்பார்கள். காரணம், அது குறித்து உண்டான இல்மு அவர்களிடத்தில் இல்லை. பாம்பு எவ்வளவு பெரிய விஷ ஜந்து, அது தீண்டினால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பது உண்டான இல்மு, கல்வி ஞானம் அந்த குழந்தையிடத்தில் இல்லை. அதேபோல்தான் ஒரு சிங்கமாக இருக்கட்டும், ஒரு வனவிலங்காக இருக்கட்டும், சிறிய பிள்ளைகள் அதனுடைய கொடூரத்தை தெரியாது, அது எப்படிப்பட்ட தாக்குதலை ஏற்படுத்தும் என்று தெரியாது. காரணம், அது குறித்து உண்டான இல்மும் கல்வியும் அந்த குழந்தைகளிடத்தில் இல்லை என்பதனால். இதே ஒரு பெரியவர்கள் பாம்பிற்கு அருகாமையிலேயோ அல்லது ஒரு வனவிலங்குக்கு அருகாமையிலே செல்வார்களா? அது தாக்கிவிடும், அது நம்மை கொன்றுவிடும் என்கிற அச்சம் இருக்கும். அது குறித்து உண்டான இல்மு இருக்கும். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். அதுபோல் தான்
இன்றைக்கு நரகத்தை குறித்து நாம் அதனுடைய பாதிப்பு குறித்து நாம் தெரியாமல் இருக்கிறோம். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நரகம் எவ்வளவு பயங்கரமானது, அது எப்பேற்பட்டது என்பதை குறித்து நாம் தெரியாமல் இருக்கிறோம். எனவே நரகத்தை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை நாம் செய்துவிட்டு என்னென்ன பாவம் செய்தால் நரகத்திற்கு செல்வார்கள் என்பது குறித்து ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா நரகத்தை முஷ்ரிக்குகளுக்கு, காஃபிர்களுக்கு, முனாஃபிக்குகளுக்கு, முஸ்லீமாக இருந்தும் அல்லாஹுக்கு வழிபடாதவர்களுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடாதவர்களுக்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா ஒரு பயங்கரமான நெருப்பு மூட்டத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், லஹா சபஅத்து அபுவாப், நரகத்திலே 7 வாயில்கள் இருக்கிறது. லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸும் மக்ஸூம், அதிலே 7 வாசல்களிலேயும் சில குறிப்பிட்ட நபர்கள் அதிலே பங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி ரிஸ்க் எப்படி பங்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல இவர்கள் நரகத்திற்கு உரியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சில நபரை முடிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த பாவம் செய்தால் இவர் இந்த வாசலுக்குள் நுழைந்து விடுவார், இந்த பாவம் செய்தால் இவர் இந்த வாசலில் நுழைந்து விடுவார் என்று சில பாவத்தை அல்லாஹு தஆலா அதற்குண்டான தண்டனையை முடிவு செய்து வைத்திருக்கிறார். எப்படி நல்லமலை யார் இந்த நல்லமல் செய்தால் இந்த சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, நோன்பாளிகள் ரையான் என்கிற சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அதுபோல பாவத்தையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த பாவம் செய்தால் இந்த நரகத்திற்கு செல்வார்கள் என்பதாக. எனவே 7 நரகம் இருக்கிறது. ஜஹன்னம், வலா, ஹுத்தமா, சஈர், சகர், ஜஹீம், ஹாவியா என்று 7 நரகம் இருக்கிறது. இதிலே தொழுகாதவர்கள் சக்கர் என்கிற நரகத்திலே புகுத்தப்படுவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறார். நரகம் என்பது மிகவும் பயங்கரமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி திருமறையினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தை நாளை கியாமத்து நாளில் இழுத்து கொண்டு வரப்படும். 70,000 மலக்குமார்கள் 70,000 கயிறை கொண்டு அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் மலக்குமார்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கிடையாது. அவர்கள் ரொம்பவும் வலிமையானவர்கள், ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட சக்தி மிக்க வலிமை வாய்ந்த 70,000 மலக்குமார்கள் அதை இழுத்து கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பிரம்மாண்டமானதாக பயங்கரமானதாக இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். கற்பனைக்கு அப்பாற்பட்டதுதான் சொர்க்கமும் நரகமும். சொர்க்கத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, மறுமை நாளை குறித்து சொல்லுகிற போது உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்தால் அதைவிடவும் பயங்கரமாக இருக்கும் என்பதாக நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவ்வளவு பயங்கரமான அந்த நரகத்திலிருந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும், ரமலான் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலத்திலேயும் நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நரகத்திலே ஹஸ்ரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் காவலாளியாக நியமிக்கப்படுவார்கள். அதிலே அவர்கள் யாராவது நரகத்திலிருந்து தப்பித்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்தால் அவர்களை மீண்டும் உள்ளே தள்ளிவிடப்படும். நரகத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெயில் காலத்தில், கோடை காலத்தில் கடுமையான வெயில் இருக்கிறதே, அந்த வெயிலால் நம்மால் தாங்க முடியாது. அதுக்கே நம்ம என்ன செய்வோம், புலம்பி தள்ளுவோம், இவ்வளவு வெயில் அடிக்குதே, மழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வெயிலை விடவும் 69 மடங்கு பெரியது என்பதாக சொன்னாங்க. சாதாரணமாக இப்பொழுது அடிக்கிற வெயிலையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுவும் வெயில் காலத்தில் அடிக்கிற கடுமையான வெயில் அதை விடவும் 69 மடங்கு பெரியதாக இருக்கும் என்பதாக சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நபர்களுக்கும் பட்டியலிட்டிருக்காங்க. விபச்சாரம் செய்தவர்களுக்கு, தொழுகையை விட்டவர்களுக்கு, பொய் பேசியவர்களுக்கு, புறம் பேசியவர்களுக்கு என்று நிறைய பட்டியல் இருக்கிறது. 70 பேர் பெரும்பாவம், 70 பெரும்பாவம் ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஒரு சில பாவத்தை மட்டும் நாம் சொல்லுகிறேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்திலிருந்தும் பெரும்பாவங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் பாதுகாத்து நரகத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு விடுதலை தருவானாக. முதலாவது பெரிய பாவம், அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பெரிய பாவம் ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அந்த சக்தி அடுத்தவருக்கு இருக்கிறது, அடுத்த பொருளுக்கு இருக்கிறது என்று நம்புவது, இதுதான் இணை வைப்பு. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விடுவேன், ஷிர்க்கை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. யார் இணை வைத்து விட்டாரோ அவர் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டார் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, வமை யுஷ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ ஃபக்கது வல்ல வலாலம் பஈதா, அவர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, ஷிர்க் இருக்கிறதே அது நன்மையை அழித்துவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பிதன்ன அமலும். யார் ஒருவர் இணை வைப்பாரோ அடுத்த பொருளுக்கு இந்த சக்தி இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு என்ன சக்தி இருக்குமோ காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது, கல்வியை கொடுக்கக்கூடிய சக்தி வேறு யாருக்கும் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் நம்பினால் நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள். யார் அப்படி நினைத்து அவங்கள்ட்ட அதை கேட்குறாங்களோ, ஒரு சிலையிடத்திலேயோ அல்லது இன்னொரு நபரிடத்திலேயோ உங்களுக்கு தான் காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது, நீங்க தான் பாதுகாக்க வேண்டும் அப்படி என்று யார் அவர்களை மட்டும் நம்பி அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்களோ, விக்கிரகங்கள்கிட்ட கேட்குறாங்களோ, அவரை இணை வைத்து விட்டார். அவருடைய முன்னால் செய்த நல்லமல் அனைத்தும் அழிந்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு சிறுக்கு என்பது தர்காக்கு போகிறதெல்லாம் சிறுக்கு, ஜியாரத் செய்வது சிறுக்கு என்று சிறுக்கை குறித்து தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஜியாரத் என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ் என்று கூப்பிடலாம், தவறு கிடையாது. யா கௌஸ் என்று கூப்பிடலாம், வழிமார்களை அழைக்கலாம். இது சிறுக்கில்லை என்பதாக திருக்குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள், பெரும் பெரும் அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. யாரெல்லாம் இவர்களின் பொருட்டால் எங்கள் பாவத்தை மன்னித்து விடு, இவர்களின் பொருட்டால் எங்களுக்கு மழையை கொடு, இவர்களின் பொருட்டால் எங்களை பாதுகாத்து விடு, இது ஷிர்க். ஷிர்க் என்பது அல்லாஹுக்கு உண்டான சக்தியை அடுத்தவருக்கு இருக்கிறது என்று நம்புவதுதான் ஷிர்க். நாம் அவங்கள்ட்ட நேரடியாக நாம் கேட்கவில்லை, அவங்க மூலியமா நாம் கேட்கிறோம். யாரெல்லாம் வலிமார்கள் மூலமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, பத்ரு சஹாபாக்கள் மூலமாக, நல்ல அடியார்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மூலமாக எனக்கு ஆஃபியத்தை கொடு, இது ஷிர்க் அல்ல. அவர்கள் நல்லடியார்கள் மூலமாக எனக்கு மழையை கொடு, ஷிர்க் அல்ல. இப்படி நபி அவர்களும் சஹாபாக்களும் கேட்டிருக்கிறாங்க, மழையை கேட்டிருக்கிறாங்க. அஹ்லு பைத் என்று சொல்லப்படக்கூடிய நபிமார்களுடைய குடும்பத்தினர்களை வைத்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு மழை கேட்டிருக்கிறாங்க. எனவே ஷிர்க் என்பது இது ஷிர்க்கில் கட்டுப்படாது. ஷிர்க் என்பது அல்லாஹ்வுக்கு உண்டான சக்தி வேற ஒருவருக்கு இருக்கிறது என்பது நம்புவதுதான் ஷிர்க். அதே போல குஃப்ர் என்பதும் அதுவும் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாவம். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற குர்ஆன் ஆயத்துகளை, ஹதீஸுகளை மறுப்பது குஃப்ர். குஃப்ர் என்று சொன்னால் மறுப்பது என்ற அர்த்தம். காஃபிர் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய வழிமுறையை, ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை, இஸ்லாமிய நடைமுறைகளை மறுப்பதற்கு பெயர் குஃப்ர். அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு, காஃபிர் என்று சொன்னால் மறுக்கக்கூடியவர், இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவர், இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை மறுக்கக்கூடியவர், இவர்களுக்கு அதாவது இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம 7 விஷயத்தை நம்பணும். மறுமை நாளை நம்பணும்,
மலக்குமார்களை நம்ப வேண்டும், கியாமத்து நாள் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும், கபரிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதை நம்ப வேண்டும். இப்படி எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ இதை நம்பாமல் மறுப்பது குஃபுர். இதை நம்பாமல் மறுப்பது குஃபுர். மூன்றாவது பெரிய பாவம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம். அநியாயமாக ஒரு முஸ்லிமை, ஒரு நபரை கொலை செய்வது, அநியாயமாக ஒரு நபரை கொலை செய்வது, இதுவும் நரகத்திற்கு அழைத்து செல்லும், நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், ஹாலிதன் ஃபீஹா கலிபல்லாஹ் அலைஹி. யார் இன்னொரு நபரை கொலை செய்கிறாரோ, முஸ்லிமை கொலை செய்தாலும் சரி அல்லது காஃபிரை கொலை செய்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் இன்னொரு நபரை கொலை செய்தால், ஒரு முஸ்லிம் இன்னொரு நபரை கொலை செய்தால் அவருக்கு நிரந்தர நரகம் என்பது இருக்கிறது. அவர் அல்லாஹுடைய கோபத்திற்குரியவர் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வறுமையை பயந்து, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வறுமையை பயந்து நீங்கள் கொள்ளாதீர்கள். சில பேர் என்ன செய்வாங்க, டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது வரிசையாக 2-3 பொம்பளை பிள்ளைங்க இருந்திருக்கும். அடுத்து பொம்பளை பிள்ளையா இருந்தால் என்ன செய்வாங்க, அந்த டெஸ்ட் டியூப் தெரிஞ்சவனே என்ன செய்வாங்க, கருக்கலைப்பு செய்வாங்க. அதுவும் செய்யக்கூடாது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வறுமையை பயந்து நீங்கள் கொள்ளாதீர்கள் என்று சொன்னால், வரிசையா பொம்பளை பிள்ளையா இருக்குது, எப்படி நாம சம்பாதிக்கிற வருமானம் பத்தாதே, அதனால சிசிலியர் செஞ்சிருவாங்க. கருப்பப்பையில் செதையாக இருக்கிற போதே அதை தெரிந்த உடனே என்ன செஞ்சிடுவாங்க, அந்த கருவை கலைத்து விடுவார்கள். இதுவும் பாவம். தற்கொலை செய்து கொள்வது இதுவும் பெரிய பாவம், இதுவும் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாவம் என்பதாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அடுத்ததாக சொல்லி காட்டுகிறான், ஜினா. ஜினா என்பது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா, அது ரொம்ப அருவருப்பான செயல், அது ஒரு கெட்ட செயல் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். விபச்சாரத்திற்கு எதுவெல்லாம் துணையாக இருக்குமோ அதையும் அல்லாஹ் தடை செய்கிறார். விபச்சாரத்திற்கு, ஜினாவிற்கு எதுவெல்லாம் துணையாக இருக்கிறது, அசிங்கமான பார்வை பார்ப்பது, அசிங்கமாக பேசுவது, இதையும் சேர்த்து அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். நீங்கள் உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் அசிங்கமான பார்வையை நீங்கள் பார்க்காதீர்கள். குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபலு ஃபுரூஜஹும். உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஆண்களும் தாழ்த்தி கொள்ளணும், பெண்களும் தாழ்த்தி கொள்ளணும். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பிரபலமான நபிமொழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு கண் தெரியாத உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்தில் ஒரு விஷயம் மசாயில் கேட்பதற்காக வேண்டி வருவார்கள். வந்து கொண்டிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட, சஹாபி வராங்க, உம்மு மக்தும் ரலியல்லாஹு வராங்க, உள்ளே போயிருங்க. யா ரசூலல்லாஹ், அவங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, எங்களை பார்க்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லி நபியினுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் சொல்லுகிற போது நபி அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு கண் தெரியுதுல்ல, ஆண்கள் எப்படி பார்வையை தாழ்த்த வேண்டுமோ, ஆண்கள் அந்நிய பெண்ணை எப்படி பார்க்கக்கூடாதோ அதே போல பெண்களும் அந்நிய ஆணை பார்க்கக்கூடாது, பெண்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும் என்பதை அங்கே ஞாபகப்படுத்துவார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், பெண்களே, நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய அபத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது, ஒருவர் ஜினா செய்கிற போது, விபச்சாரம் செய்கிற போது அவரிடத்திலிருந்து ஈமான் வெளியேறிவிடுகிறது. ஈமான் வெளியேறிவிடுகிறது. அவர் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தால்தான், பாவ மன்னிப்பு தேடினால்தான், தௌபா செய்தால்தான் மீண்டும் அவரிடத்தில் அந்த ஈமான் வரும். இல்லை என்று சொன்னால் அவரை விட்டு அந்த ஈமான் வெளியேவே சென்றுவிடும், ஈமான் மீண்டும் வராது. ஒருவர் பாவம் சினா செய்கிற போது அவரிடத்திலிருந்து ஈமான் வெளியேறிவிடுகிறது என்பதாக சொன்னாங்க. எனவே 7 பெரும்பாவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சிஹ்ரு செய்யாதீர்கள்,
சூனியம் வைக்காதீங்க, அதில் கட்டுப்பட்டது தான் 7 பெரும்பாவங்களில் கட்டுப்பட்டது தான் ஜினாவும். எனவே மிகப்பெரிய பாவம் என்பதை ஹதீஸிலே அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. குர்ஆனிலும் அதற்குண்டான தண்டனை சொல்லப்பட்டிருக்கு. திருமணம் முடித்தவர் ஜினா செஞ்சார்னா கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய நாடாக இருந்தால், இஸ்லாமிய ஷரியத்தை பின்பற்றக்கூடிய இடமாக இருந்தால் கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். திருமணம் ஆகாதவர் விபச்சாரம் செய்தால் 100 கசையடி பொதுமக்கள் மத்தியிலே அவரை வைத்து கடுமையாக 100 கசையடி அடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த தண்டனைகள் உலகம் முழுவதும் ஒரு வேளை அமல்படுத்தினால் உலகம் முழுவதும் இது போன்ற பாவங்கள் இருக்காது. உலகம் முழுவதும் இது போன்ற எந்த பாவங்களும் நடைபெறாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து பெரியும் பாவாக அல்லாஹ் திருட்டை சொல்லி காட்டுகிறான். திருடக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, திருடக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, 10 திர்ஹத்திற்கு மேல் அந்த அளவிற்கு ஒரு பொருளை திருடிவிட்டால் அவருடைய கையை வெட்ட வேண்டும். அவருடைய கையை வெட்டி கழுத்திலே தொங்கவிட்டு ஊர் முழுவதும் இவர்கள் திருடி இருக்கிறார்கள் என்று காட்ட வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அப்பொழுதுதான் திருந்துவாங்க. இனிமேல் யாரும் திருட மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி தண்டனை கொடுக்கும்போது ஷரியத் என்ன சொல்லுதுன்னா, பொதுமக்கள் மத்தியில தண்டனை கொடுக்கணும். அது ஜினாவுக்காக இருக்கட்டும் அல்லது இது போன்ற திருட்டுக்காக இருக்கட்டும், தண்டனை கொடுப்பதாக இருந்தால் பொது இடத்தில் கொடுக்க வேண்டும், இஸ்லாமிய நாடாக இருந்தால். அது மட்டுமல்ல, மது பெரிய பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா பாவத்திற்கும் தாய் உம்முல் ஹபாயிஸ் மது. ஒருவர் மதுவை கொஞ்சமாக குடித்தாலும் சரி, அவரிடத்திலே மற்ற பாவங்கள் வந்துவிடும். ஏன்னா அதுதான் அடிப்படை, பாவத்திற்கு அதுதான் தாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் எந்த பாவத்தையும் செய்வதற்கு தயங்க மாட்டார். ஒரு மது குடிப்பவராக இருந்தால் அவர் என்ன செய்ய மாட்டார்? கொலை செய்வதற்கு தயங்க மாட்டார், ஜினா செய்வதற்கு வெட்கப்பட மாட்டார். எல்லா பாவமும் செய்வதற்கு ஒரு துணிச்சல் அந்த மது கொடுக்கிறது என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே மது என்பது மிகப்பெரிய பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் மதுவை கொடுக்கிறாரோ 40 நாட்கள் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸில் வருகிறது, ஒருவர் மதுவை குடிக்கிறார், தௌபா செய்கிறார், யா அல்லாஹ் இனிமேல் நான் மது குடிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் தடவை தௌபா செய்கிறார். தௌபா செஞ்சுட்டு 2வது தடவை மது குடிக்கிறார். மது குடிச்சிட்டு மீண்டும் அச்சோ தெரியாமல் குடிச்சிட்டோமே, திரும்பியும் தௌபா செய்கிறார், அல்லாஹ் தௌபா வைத்துக்கும். திருப்பி 3வது தடவையும் குடிக்கிறார், தௌபா செய்கிறார், அல்லாஹ் தௌபா வைத்துக்குவான். 4வது தடவை குடித்தால் அவர் எத்தனை தடவை தௌபா செய்தாலும் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். ஏன்னா இவர் திருந்துற மாதிரி தெரியல, இவர் மீண்டும் தௌபா செஞ்சு விட்டு மீண்டும் குடித்து கொண்டே இருக்கிறார் என்பதாக. நிரந்தர குடிகாரர்கள் சுவனத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 3 பேர் சுவனத்திற்கு செல்ல மாட்டார்கள். முதலாவது நிரந்தர குடிகாரர்கள், 2வது உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள், 3வது சூனியம் செய்பவர்கள். இவர்கள் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நபி அவங்க சொன்னாங்க, ஹதீஸில் வருகிறது, ஒருவர் மது குடித்த நிலையில் மரணித்தால் அவர் சிலை வணக்கம், யாரெல்லாம் சிலை வணங்கினார்களோ அந்த பட்டியலில் அவரை எழுப்பப்படும். நாளை கியாமத்து நாளில் அவர் யாரோடு எழுப்புவான் என்று சொன்னால் சிலை வணக்கவாசிகளோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. மது சம்பந்தமாக மது தயாரித்தவன், மதுவை ஊற்றி கொடுத்தவன், மதுவினுடைய விலையை சாப்பிடுபவன், மதுவை வாங்குபவன், மதுவுக்கு உதவியாக இருந்தவன், இப்படி 10 வகையாக மதுவுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்களோ அத்துணை பேரையும் அல்லாஹ் சபித்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய சாபம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் சோனத்திற்கு செல்ல மாட்டார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக ஓரினைச் சேர்க்கை, அதுவும் பெரிய பாவம். ஓரினைச் சேர்க்கை என்பதும் அதுவும் பெரிய பாவம். அந்த வரிசையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகுபவர்கள். யார் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகிறார்களோ அவர்களை பட்டியலிடுகிற போது இந்த ஓரினச் சேர்க்கையினுடைய வரிசையில சொல்லித்தரப்படுகிறது, யார் ஒருவர் தன் மனைவியினுடைய பின்பக்கமாக தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறாரோ அவரும் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமானவர்கள், அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியவர்கள். அல்லாஹும் சபிக்கிறான், மலக்குமார்களும் சபிக்கிறார்கள், உலக மக்களும் சபிக்கிறார்கள். யார் தன்னுடைய மனைவியினுடைய பின்பக்கமாக தாம்பத்தில் ஈடுபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வினுடைய லஅனத்திற்குரியவர்கள், ரஹமத்தை விட்டு தூரமானவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. அந்த வரிசையிலே சூதாட்டம் என்பதும் பெரிய பாவம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற போது மது, சூதாட்டம் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சொல்லுகிறான். இதுவெல்லாம் நரகத்திற்கு அழைத்து செல்கிற பாவம் என்பதாக. அதே போல வட்டி, இன்னும் ஏராளமான 70 வகையான பெரும்பாவங்கள் இருக்கிறது. எல்லா பாவமும் சாதாரணமாக நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. பொய் பேசுவது சாதாரணம் நினைக்கிறோம், பொய் அது பெரிய பாவம் என்பதாக நபி அவர் சொல்லி தருகிறாங்க. ஈமானை அழித்துவிடும் புறம் பேசுவது, பொய் பேசுவது, இதுவெல்லாம் சாதாரணமாக இன்றைக்கு இந்த பாவம்னா சர்வசாதாரணமான பாவமாக மாறிவிட்டது. இதுவெல்லாம் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாவம் என்பதை புரிந்தால்தான் இந்த பாவங்களை விட்டெல்லாம் நாம் தவிர்த்து கொள்வோம். இதெல்லாம் பாவத்தை விட்டும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் தவிர்த்திருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லா பெரிய சிறிய பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்ந்து ரப்பினுடைய ரஹ்மத்தை பெற்ற நன்மக்களா அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பள்ளிக்காக வேண்டி தாராளமான முறையில் ஹலாலான